ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அண்ணாவுடைய ஃபேன்ஸ்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்கு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே சிஎம் விஜய் அவர்களை தெரிஞ்சிருக்கும், அவருடைய வைஃப் சங்கீதா அவர்களை தெரிஞ்சிருக்கும், அவருடைய மகன் சஞ்சய் அவர்களையுமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு விஜய் அண்ணாவுடைய ஃபேமிலியில அதிக அளவு தெரியாத ஒரே ஆள் விஜய் அண்ணாவுடைய மகள் திவ்யா சாஷா. ஏன்னா அதிக அளவில் அவங்களுடைய நேம கூகுள்ல போட்டாக்கா போட்டோஸ் கூட நமக்கு ரேரா தான் கிடைக்கும். ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் அதிக அளவு தெரிஞ்சிருக்காது. அவர் சினிமா ஃபீல்டுக்கு என்டர் ஆகி ஒரு படத்தை எடுத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த இன்டர்வியூல ஒரு தங்கச்சி பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. ஏன்னா அவங்க நல்லாவே படிப்பாங்களா மற்றும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இவங்களை பத்தி தெரியாததுக்கான காரணம் அவங்க அதிக அளவுல தமிழ்நாட்டுல இல்ல, லண்டன்ல தான் இருக்காங்க. படிக்கிறதுக்காக லண்டன்ல இருக்காங்க. விஜய் அண்ணாவுடைய தெரி படத்துல லாஸ்ட் சீன்ல ஒரு சீன்ல வருவாங்க. அவங்க பல பேருக்கும் அவங்க விஜய் அண்ணா கூட கனெக்ட்ல இருக்காங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டாவே இருக்கு. இப்ப நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. கூடிய விரைவில் அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்களாம். வந்த உடனே என்னுடைய தந்தையாகிய நம்முடைய சிஎம் விஜய் அவர்களை மீட் பண்ண போறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. பட் இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அதனால நமக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு. இந்த இடத்துல பல பேருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அவங்க தன்னுடைய அம்மா கூட சங்கீதா அவர்கள் கூட தான் இருக்காங்க. விஜய் சங்கீதா இருவருக்குள்ள டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி தன்னுடைய அப்பாவை மீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேள்வி வரும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களுக்குள்ள மட்டும்தான் டைவர்ஸ் கேஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ்ன்றது கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்குமே லைட்டா சந்தோஷமாவும் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா நமக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டீங்கன்னாக்கா விஜய் சந்தோஷமா இருந்தாக்கா நமக்குமே லைட்டா சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.